இன்னைக்கு வந்து மூத்தோர் மொழி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கிறவங்க வந்து விருதுநகரை சேர்ந்த KM காமராஜன் ஐயா. அவங்க வணக்கம் ஐயா. வணக்கம். அவங்களுடைய பணி என்ன, அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் என்ன, இளைய சமுதாயத்திற்கு அவங்க என்ன சொல்ல போறாங்க, அந்த மாதிரி செய்திகளை தான் இன்னைக்கு அவங்க அனுபவங்களை கேட்க போறோம். நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த சில அனுபவங்கள் அடுத்த தலைமுறைக்கு பயன் பெறும் அப்படின்னு நான் நம்புறேன். வாய்ப்புக்கு நன்றி. நிச்சயமா பயனாக தான் இருக்கும். எல்லாரும் இந்த அனுபவங்களோட அவங்களுடைய விருப்ப பாடல்களையும் சொல்ற நிகழ்ச்சியா தான் இது இருக்கு. மூத்தோர் மொழி நிச்சயமா எல்லாருக்கும் இனிக்கக்கூடியதா தான் இருக்கும். நீங்க வந்து மின்னியல் துறையில ஓய்வு பெற்றிருக்கீங்க, நிறைவான பணி அப்படின்னு சொன்னீங்க. சொல்லுங்க, அதுல உங்களுடைய அனுபவங்களை. நான் ஒரு மிக ஏழ்மையான குடும்பத்தில் மூத்த புதல்வனாக பிறந்தேன். 1977 பாலிடெக்னிக் கல்லூரியில் டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். முடிச்சுட்டு உடனே ஒரு தனியார் கம்பெனியில் எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசராக ஒரு 2 வருஷம் பணியாற்றினேன். அதுக்கு பிறகு 79 ஆகஸ்டில் மின்சார வாரியத்தில் பணியேற்கும் வாய்ப்பு கிடைத்தது. முதலாக சிறுலுத்தூர் அருகே உள்ள வளையவட்டி என்ற ஊரில் தொழில்நுட்ப உதவியாளராக பணியேற்றேன். 3 வருடங்கள் கழித்து விருதுநகருக்கு வந்தேன். அப்போ உங்களுடைய வயது எப்போ வந்து நீங்க அந்த அடிப்படையான இதில் வந்து ஜாயின் பண்ணீங்க? 20 வயதில் பாலிடெக்னிக் முடித்தேன். 22 வயசில் மின்சார வாரியத்தில் இணைந்தேன். மிக சிறிய வயது இருக்கலாம், இப்ப இருக்க தலைமுறைக்கு இருக்கலாம். அப்புறம் தொழில்நுட்ப உதவியாளர், இளநிலை பொறியாளர், உதவி பொறியாளர், உதவி செயற்பொறியாளர் என்ற படிநிலைகளில் வேலை செஞ்சுருக்கிறேன். இதில் வந்து மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் பல பிரிவுகள் உண்டு. பொதுவெளியில் அதுக்கு தெரிகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக கம்மி. இதில் நேரடியாக பொதுமக்களுடன் தொடர்பு உள்ளது. பொதுமக்களுக்கு நாம் விரும்பிய அளவற்ற சேவைகளை செய்வதற்கான வாய்ப்பு உதவி பொறியாளர் பகிர்மானம் என்ற பிரிவு உண்டு. பகிர்மானம், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. அந்த பிரிவில் தான் வந்து பொதுமக்களோட நேரடியான தொடர்பும் பொதுமக்களோட சிரமங்கள் அதுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை தீர்க்கிறதுக்குமான வாய்ப்பு அதிகம். மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உதவி பொறியாளர் செய்யணும்னு தீர்மானம் செய்தால் அவர் செய்வதற்கு எல்லா விதமான அனுகூலமான சப்போர்ட் அதாவது கிடைக்கும். எல்லார்கிட்ட இருந்தும், உதவி செயற்பொறியாளர்கிட்ட இருந்தோ செயற்பொறியிலிருந்தோ கிடைக்கும். அது செய்யணும்னு நம்ம விரும்பணும், செய்யலாம், நிச்சயமாக செய்யலாம். எனக்கு வந்து அந்த 36 வருட சர்வீஸில் மிக மன நிறைவான சேவையை நான் செஞ்சிருக்கிறதா நம்புகிறேன். நான் 36 வருட பணி நிறைவான பணி அப்படின்னு சொன்னீங்க. இறுதியில் நீங்கள் வந்து உதவி செயற்பொறியாளராக இருந்து பணி நிறைவு பெற்றிருக்கீங்க. இந்த காலங்களில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் சொன்னீங்க பொதுமக்களோட நேரடி தொடர்பு இருக்கிற ஒரு துறை அப்படின்ட்டு. நெருக்கடியான காலங்களெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க? நெருக்கடியான காலங்கள் அப்படின்னு எதை நெருக்கடி அப்படின்னு சொல்கிறோம்னா, நான் என்னையை பொறுத்த வரைக்கும் நெருக்கடியான காலம்னு எதுவுமே நான் சந்தித்தது இல்லை. ஏன்னா பணியில் இருக்கும்போது பணி ஒன்று தான் நம்ம கவனம். எப்படி அந்த குதிரைக்கு இது கட்டி விட்டது, அதை தவண்டி நம்ம வேற எதையும் யோசிக்கலை. அதுக்கு வந்து மேன் பவர் எவ்வளோ வேணும், தளவாடங்கள் எவ்வளோ வேணும், அதை வேணுங்கிறத செஞ்சு கொடுக்குறதுக்கு வாரியத்தில் எல்லா விதமான இது இருக்குது. அதை நம்ம முன்கூடியே திட்டமிட்டு எல்லாத்தையும் செஞ்சோம்னா எல்லாரோட உதவியும் கிடைக்கும். நம்ம மனநிறைவோட பணியை செய்யலாம். மற்றபடி மன அழுத்தம் அந்த மாதிரிலாம் எனக்கு பணியில் அழுத்தம் என்பது எப்போதுமே இல்லை. பணி சுமை வேணா இருக்கலாம், அது வந்து நான் மனமும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது பணி சுமை என்பது வேறு, மன அழுத்தம் என்பது வேறு. ஏன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பொதுவாக சொல்கிறோம், இப்போ இருக்கிறவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அழுத்தமான ஒரு வேலை இருந்தால் கூட அது மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு உணர்வுகளோடு தான் இப்போ எல்லாம் இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு மூத்தோர் மொழின்றது இதுதான் சரியானது. சுமை வேறு, மன அழுத்தம் வேறுன்னு அழகாக பிரித்து சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி உங்களுடைய பணி ஒரு நிறைவாக போயிட்டே இருந்திருக்கு. இதில் உங்கள் குடும்பங்களையும் கொஞ்சம் பற்றி பேசலாம். உங்களுடைய அந்த துவக்க காலம் 22 வயதிலே பணிக்கு வந்துட்டீங்க. உங்களுடைய ஒரு சொந்த ஊர், அப்பா அம்மா, அவங்கள கொஞ்சம் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து பூர்வீகம் வந்து சிவகாசி அருகில் உள்ள விளாம்பட்டி என்ற சிற்றூர். அங்கே விவசாயம் மட்டுமே அந்த காலகட்டத்தில் இருந்தது. என்னோட ஐயாப்பா, அதாவது என்னோட அப்பாவுக்கு அப்பா வந்து விவசாயம் தான் பண்ணார். அவங்க காலகட்டங்களில் தொடர்ச்சியாக ஒரு 4 வருடம் மழை இல்லாததுனால விவசாயம் பண்ண முடியாமல் பிழைப்பை தேடி விருதுநகருக்கு வந்தாங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து விருதுநகரில் எண்ணெய் மில்லு, பருப்பு மில்லு, அந்த மாதிரி தொழில் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருந்தாலும் அதை தேடி விருதுநகருக்கு வந்திருக்கிறாங்க. எங்கள் அப்பாவும் வந்து அந்த காலகட்டத்தில் படிக்க வைக்க முடியாதனால அவரும் வந்து ஒரு காய்கறி சிறு வியாபாரியாக தான்
இருந்தார். கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தார். நாங்கள் 5 பேர், எங்களுக்கு 3 கூட பிறந்தவங்க, 3 பேர் ஆண்கள், 2 பெண் குழந்தைகள். நான் மூத்த குடும்பத்தில். நான் எஸ்எஸ்எல்சி எஸ்எஸ்எல்சி முடித்த பிறகு காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறா இருந்தால் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் பியூசின்னு சொல்லுவாங்க. அப்போ உண்டு, இப்போ அது கிடையாது. +2 வரைக்கும் இருக்குது. பாலிடெக்னிக்கும் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ப்ரீ டெக்னிக்கல் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் இது இருந்தது, அப்படி தான் இருந்தது. பிறகு என்னென்னா, இந்த பியூசி இருக்கிற காலங்களில் பசங்க, ஆம்பளை பசங்க வந்து அந்த டீனேஜ் அதை முடிஞ்சு அது நுழையிற இடத்துல அவங்களுக்கு வந்து ஏதோ ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும். அதனால் வந்து படிப்பில் கவனம் செலுத்துறத விட அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறங்கிற தாகம் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த லேட் 60s 70s அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜிலும் எப்போ பார்த்தாலும் மெஸ்ஸில் பிரச்சனை, காலேஜில் பிரச்சனை, பாதி நாள் காலேஜ் மூடி கிடக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதை வந்து அந்த காலகட்டங்களில் இதுக்காண்டி செஞ்சாங்களா இல்லை கல்வி முறையை மாற்றுன்னு செஞ்சாங்களான்னு தெரியாது. அந்த பியூசி பிடிசி அந்த ரெண்டையுமே எலிமினேட் பண்ணிட்டு அதை கொண்டாந்து பள்ளிக்கூடத்தில் கடைசியில் +2 +1 அப்படின்னு கொண்டாந்து சேர்த்தாங்க. என்னைக்கு அதை சேர்த்தாங்களா அதுலேருந்து இந்த பிரச்சனை தானாகவே சால்வ் ஆயிடுச்சு. அது இதை எதிர்பார்த்து செஞ்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயோ எங்கேயுமே வந்து அந்த பிரச்சனைகள் இருந்ததில்லை. இந்த கல்வி வந்து தேர்வுன்றது பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பா அம்மா சாதாரண ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணி விவசாயத்துலேருந்து வந்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த படிப்பு படிக்கணும்னு உங்களுக்கே ஆர்வம் இருந்ததா, இல்லை யாராவது சொன்னாங்களா? இல்லை, நிச்சயமாக கிடையாது. ஏன்னா எங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே படித்தவங்கன்னு யாருமே கிடையாது. ஈவன் எஸ்எஸ்எல்சி படித்தவங்களே கிடையாது. நான் தான் படித்து முதல்ல இருந்தேன். அதனால் எனக்கு வந்து அதை இன்ன படின்னு சொல்கிறதுக்கோ இன்ன செய்யின்னு சொல்கிறதுக்கோ யாருமே கிடையாது. நானும் வந்து எங்கள் அப்பாவோட விருப்பத்திற்கு ஏற்றாப்புல பால் வியாபாரம் பார்க்குறதுக்கோ இல்லை கடையில் வந்து பருப்பு கடையில் சம்பளத்துக்கு போகிறதுக்கோ தயாரத்தை இருந்தேன். ஆனால் அப்பாவோட பிறந்த அத்தை அவங்களோட மகளத்தை நான் திருமணம் பண்ணியிருக்கிறேன். அவங்க என்னை வந்து படிக்கப்போ இந்த வயசில் நீ இது செய்ய வேணாம்னு அவங்க தான் என்னை திசை திருப்பினாங்க. என்னோட மாமியார், அப்பாவோட பிறந்த அத்தை பின்னாடி மாமியார் ஆயிட்டாங்க. நிச்சயமா. அப்போ அந்த அத்தை தான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பை கொடுத்துருக்காங்களே சொன்னாங்க. சொல்லிட்டு அப்போ பணம்லாம் கிடையாது. இப்போ ஃபீஸ் கட்டுறதுக்கு 250 ரூபா அப்போ பாலிடெக்னிக்கு மொத்தமே. அதை கட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதையும் எங்கள் அத்தை தான் எங்கள் மாமனார்கிட்ட சொல்லி ஃபீஸ் கட்டினாங்க. துணிமணி எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கு போகிறேன். ஈவன் செருப்பு கூட அப்போ கிடையாது. செருப்பு அப்போ முதல்ல பார்த்துருக்கேன் நான். எடுத்து கொடுத்தாங்க. எங்கள் அத்தை மாமா அவங்க 2 பேரோட ஆசீர்வாதத்தோட நான் வந்து படித்து முடித்தேன். இனிமேல் நிறைய இந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் சொல்ல போகிறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து மூத்தூர் மொழி நிகழ்ச்சி வந்து பாடலோட விருப்ப பாடலோட போயிட்டுருக்கு. நீங்கள் நிச்சயமாக விரும்பி பாடல் கேட்குறவர இருந்திருப்பீங்களா? நிச்சயமா. அப்போ உங்களுடைய ஒரு விருப்ப பாடல் சொல்லுங்கள். அடுத்து நம்ம தொடர்ந்து பேசலாம். எங்கள் காலகட்டங்களில் கண்ணதாசன், அதுக்கப்புறம் வாலி, இசைன்னு எடுத்துக்கிட்டால் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், KV மகாதேவன், TM சௌந்தரராஜன், P சுசிலா, இவங்க வந்து நிகரில்லாமல் கோலோச்சின காலகட்டம் அது. அப்படித்தான் எனக்கும் தெரியுது. நான் அப்படித்தான் நம்புகிறேன். எனக்கு பிடிச்சது அது. இதில் வந்து கண்ணதாசன் பாடல் வந்து கண்ணதாசன் வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரு கேரக்டர் அப்படின்னா அந்த கேரக்டரோட மனநிலைக்கு அவர் மாறிடுவார். அதுதான் அவரோட பெரியது. மற்றவங்கெல்லாம் வந்து கவிதை தான் எழுதுவாங்க. கண்டிப்பாக. அவர் வந்து அப்படி கிடையாது. ஒரு ட்ரங்கன் மேன் அப்படின்னா அந்த ட்ரங்கன் மேன் வந்து எப்படி யோசிப்பேன், என்னை வார்த்தை பிரயோகம் பண்ணுவேன், அப்படி பண்ணுவார். ஒரு பெண்ணாக இருந்தால் அவள் வந்து குடும்ப சுமையிலையோ இல்லை வேற இதுலையோ வந்து அவள் வந்து ஒரு அழுத்தம் வரும்போது அந்த பெண் வந்து தன்னோட உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துவா, குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பி பிரச்சனைக்குள்ள வரும்போது அவங்க வந்து எப்படி வெளிப்படுத்துவாங்க, அந்த மாதிரி பண்ணுறதுல அவருக்கு இணை யாரும் இல்லை அப்படிங்கிறத என்னோட இது. அது எல்லாம் ஏற்றுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு பாடல் சொல்லுங்களேன் உங்கள் விருப்பம். அதில் வந்து அவரோட தத்துவ பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதில் பாவ மன்னிப்புங்கிற படத்தில் தெய்வ நம்பிக்கையை பற்றி அவர் சொல்கிறாரு. அதில் வந்து கதாநாயகனாக இருக்கிற சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் தனியாக அதை படிச்சுட்டு போகிற மாதிரி அதை படம் பிடிச்சிருப்பாங்க. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான் அப்படின்னு வருவார். அந்த காலத்தில் இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது நமக்கு. மனிதன்னா என்ன, மதம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் அவர் இந்த தெய்வ நம்பிக்கையை பற்றி சொன்னது ரொம்ப மனசில் பதிஞ்சது. அது ரொம்ப சிறப்பான மெலடியும் கூட. TM சௌந்தரராஜன் அவர்கள் குரலில், MS விஸ்வனோட இசையில் இதை கேட்குறதுக்கு மிக மிக ரம்மியமாக இருக்கும். சாயங்கால நேரத்தில் இதை கேட்டோம்னா மனசுக்கு ரொம்ப அமைதி கிடைக்கும். கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்புவோம். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை
மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான். ஓ ஓ ஓ நிலை மாறினால் குணம் மாறுவான். பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான். தினம் ஜாதியும் வேதமும் கூறுவான். அது வேதன் விதி என்றோதுவான். மனிதன் மாறிவிட்டான். மதத்தில் ஏறிவிட்டான். பறவையை கண்டான் விமானம் படைத்தான். பறவையை கண்டான் விமானம் படைத்தான். பாயும் மீன்களில் படகினை கண்டான். எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான். எதனை கண்டான்? பணம் தன்னை படைத்தான். எதனை கண்டான்? பணம் தன்னை படைத்தான். மனிதன் மாறிவிட்டான். மதத்தில் ஏறிவிட்டான். ஓ ஓ இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி. ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி. பாரில் இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே. மனிதன் மாறிவிட்டான். மதத்தில் ஏறிவிட்டான். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான். ஓ இணைந்திருக்கிறோம் மூத்தொரு மொழி நிகழ்ச்சியில். இது மதுரை வானொலி 103.3. இன்னைக்கு காமராஜன் ஐயா நம்ம கிட்ட நிறைய மூத்தொரு மொழியில நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய விருப்ப பாடல் இப்ப கேட்டோம். ஐயா சொல்லுங்க, தொடர்ந்து இப்ப நீங்க உங்களுடைய கல்வி பருவம் இதெல்லாம் சொல்லி முடிச்சீங்க, ஒரு இடத்த அடைஞ்சிட்டு நீங்க வாழ்வையில. அப்போ உங்களுடைய வீட்டுல உங்களுடைய நிலை எப்படி இருந்தது? அடுத்த நீங்க தான் மூத்த பட்டாதாரின்னு சொன்னீங்க. அப்போ உங்க வீட்டுல அடுத்து சகோதரர்கள் சகோதரிகளா இருந்திருக்காங்க. அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு வீட்டுல உங்க மேல எப்படி வச்சிருந்தாங்க? எதிர்பார்ப்பு மிக அதிகமாக தான் இருந்தது. அந்த
காலகட்டங்களில். ஏன்னா அன்னைக்கு வந்து பொருளாதாரங்கிறது வந்து கிட்டத்தட்ட 80s மிடில் வரைக்கும் பொருளாதாரங்கிறது வந்து பரவலாகவே யார்கிட்டையுமே இல்லை. அன்னைக்கு விருதுநகர் என்னோட ஊர்னா அந்த ஊரில் லட்சாதிபதிகள்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 20 பேர் இருந்திருப்பாங்க, அவ்வளோதான். மிச்சம் எல்லாமே வந்து அன்றன்றைக்கு வேலை பார்த்தா அன்னன்னைக்கு சாப்பாடு கொடுக்க முடியும், அவ்வளோதான் அந்த காலகட்டங்களில். அதுவும் வந்து குழந்தைகள் அதிகம்ங்கிறப்ப நம்ம முதல்ல ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போயிட்டோம்னோடனே நம்ம மேலே ரொம்பவே வந்து முழுக்க நம்மளை நம்பின மாதிரி இருந்தது. அதை நம்ம செயல்படுத்த முடியலை அப்படிங்கிறது வந்து நமக்கு மன அழுத்தம், செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு மன வருத்தம். இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது கடைசி வரைக்கும் பெரிய சேலஞ்சாகவே இருந்தது. கூடுமான வரைக்கும் உங்கள் உதவிகளோட அவங்க நிச்சயமாக செஞ்சோம். நீங்கள் வந்து அடுத்தடுத்த பெண் குழந்தைகள் கல்யாணத்துக்கோ குழந்தை பேருக்கோ அவங்க திருமணத்துக்கோ எல்லாமே கடைசி வரைக்கும் செய்யத்தான் செஞ்சோம். அப்போ ஒரு சகோதரனா அங்கே ஒரு கடமையை உங்களுக்கு பெரிய பொறுப்பு இருந்திருக்கு. சகோதரனை செஞ்சோம். மனைவி அவங்க ஒருத்தங்க அவங்க வீட்டில் அந்த மனைவின்றப்போ அந்த பக்கம் ஒரு அத்தை மகளை தான் திருமணம் செஞ்சதா சொன்னீங்க. அப்பா கூட பிறந்த அத்தை மகதை அவங்க பேரை சொல்லலாமே. நாகஜோதி முதுகலை தமிழ் துறையில் தலைவராக இருக்கிறாங்க. திருமணம் வந்து 1982 ஜூன் மாதம் 30 அப்போ வந்து அவங்க வந்து +2 படித்து ஏப்ரலில் 1982 ஏப்ரலில் +2 முடிச்சிருக்கிறாங்க. ஜூனில் எங்களுக்கு திருமணம். உறவுக்குள்ளேங்கிறனால அவங்க வந்து நம்மளை நம்பி கொடுத்தாங்க, எதையும் இது பண்ணாமல். நான் அவங்கள வந்து அவங்க நல்லா படிப்பாங்க, அவங்க நல்ல ரேங்க் ஹோல்டரு +2லையுமே. அப்போயே மோர் தென் 90% அவங்க. அதனால் நான் வந்து காமர்ஸ் பிகாம் படிக்க சொல்லி அப்ளிகேஷன்லாம் வாங்கி பண்ணேன். அவங்க வந்து கொஞ்சம் தயங்குனாங்க நேரம். அந்த தயக்கத்துக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. சொல்லி பார்த்தேன், கேட்கல. ஒருவேளை அவங்களுக்கு தமிழ் விருப்பமாக இருந்திருக்குமோ என்ன பண்ணாங்க. பிறகு வழக்கம் போல் குடும்ப வாழ்க்கை, குழந்தை பேர் எல்லாம் முடிஞ்சது. குழந்தை பேர் பள்ளிக்கூடத்துக்குன்னு போகும்போது அவங்களுக்கு வந்து பழையபடி படிக்கணும்னு என்ன வந்தது. ஹிந்தி படித்தாங்க, ஹிந்தி MA படித்தாங்க, அப்புறம் தமிழ் MA படித்தாங்க, MPhil படித்தாங்க. நெட்டு எக்ஸாம் வந்து ஒரே சிங்கிள் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணாங்க. இவ்வளவு படிப்பையும் உங்கள் குழந்தைகள் கிடையாது. எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு? 2 பேர். மூத்தது பொண்ணு, இளையது பையன். பையன் வந்து சென்னையில் ஒரு பிரபலமான கல்லூரியில் ஆங்கிலத்துறை பேராசிரியராக இருக்கிறாரு. பெண் வந்து ஹோம் மேக்கர். அவங்க வந்து அவங்க விருப்பம் அதான். நான் வந்து எவ்வளோ படிக்க சொன்னாலும் படிக்கிறேன், ஆனால் என்னை வேலைக்கு அனுப்பாதீங்கன்னு சொன்னாங்க. அவங்க விரைவேற்ற நெருப்பேற்றி கொடுத்துட்டோம். மகன் வந்து லாங்குவேஜ் படித்தார். அவர்கிட்ட ஒரு ப்ரொபோசல் சொன்னேன். MA லிட்ரேச்சர் படிச்சுட்டு லா படித்து TNPSC எழுதி ஜட்ஜாக போறியா இல்லை அகடமிஷியனாக போறியா அப்படின்னு கேட்டேன். நான் அகடமிஷியனாக தான் போகிறேன் அப்படின்னாரு. அவங்க விருப்பத்தை நிறைவேற்றியாச்சு. குழந்தைகள் கல்வி எல்லாமே அவங்க விருப்பத்துக்கே விட்டுருக்கீங்க. நிச்சயமா. அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்க விருப்பத்துக்கு வாழணும். ஒழுங்கு ஒழுக்கம் இது ஒன்று தான் கடைப்பிடிக்க முடியும் தவிர வாழ்க்கை வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு வாழணுங்கிறது நிச்சயமாக. அதுதான் வந்து குடும்பத்தில் வந்து நல்ல சுமூகமான நிலவும், அவங்களுக்கு ஒரு திருப்தியும் இருக்கும், வாழ்க்கையில் திருப்தியும் இருக்கும். நல்ல நிறைவாக சொன்னீங்க. அதாவது அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழணும். நிச்சயமா. இந்த வாய்ப்பை வந்து எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகள் கொடுப்பாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு விருப்ப பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் கண்ணதாசனோட தத்துவ பாடல்களை பிடிக்கும்னு. அதில் அந்த ஒரு தத்துவத்தில் வந்து மனநிறைவை பற்றி, அது என்னன்னா அவன்தான் மனிதன் அப்படின்னு ஒரு படம். அதுலேயும் அந்த சிவாஜி கணேசன் தான் பெரிய செல்வந்தராக இருந்து எல்லாத்தையும் இழந்துருவார். எதனால் இழக்கிறாருன்னா தானம் கொடுத்து இழந்துருவார், நம்பி இழந்துருவார். ஆனால் அதை வந்து அவர் வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அந்த இழப்பு, பொருள் இழப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிறது இல்லை. இது எதனால் எனக்கு பிடிக்குன்னா, எங்கள் மாமியார், அதாவது எங்கள் அத்தை, அவங்க கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருந்தாங்க. அவங்க பெரிய பருப்பு வியாபாரியோட வீட்டில் போய் நுழைஞ்சு நல்ல நிலைமைக்கு வந்தாலுமே, அதாவது வீட்டில் என்ன இருந்தாலும் இருக்கிறத கொடுத்துருவாங்க. நகையாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், பாத்திரமாக இருக்கட்டும், யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. கடைசி வரைக்கும், கடைசி இறக்குற வரைக்கும் அது கொடுத்தாங்க. அதனால எனக்கு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மன நிறைவு எதில் இருக்குன்னா, இது மனிதருக்கு மனிதர் வேறுபடுது. அந்த மன நிறைவுங்கிறது எனக்கு பிடிச்சது இது. அந்த ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். நீங்கள் கேட்டு பாருங்கள், பிடிக்கும் ரொம்ப பேருக்கு. அதில் ஒரு வரி வரும், கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டால் அப்படின்னு வரும். அதில் இன்னொன்று என்ன வரம் கேட்பேன் அப்படின்னா, கடைசி வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற வரம், அதனால துன்பம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வரி வரும். எங்கள் மாமியார் வந்து அப்படி இருந்தாங்க. அவங்க நினைவா அந்த பாடல் நீங்கள் கேட்குறீங்க. நிச்சயமா கண்டிப்பா அந்த பாடல் ஒளிபரப்பலாம். இன்னைக்கு நம்ம மூத்தோர் மொழி நிகழ்ச்சிக்காக காமராஜர் ஐயா அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அவங்க அனுபவங்களை நம்மகிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. பாடலுக்கு பிறகு அவங்களுடைய அனுபவங்களை நம்ம கேட்கலாம்.
பாசத்தாலே ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான். நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்டேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டே துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. இது மதுரை வானொலியின் மூத்தோர் மொழி நிகழ்ச்சி. இப்போ வந்து அழகா வாழ்க்கை வரலாறு அழகா சொல்லிட்டே இருக்கீங்க. இளைய தலைமுறைக்கும் சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி கொடுத்துட்டே இருக்கீங்க. அவங்களுடைய விருப்பங்களோட வாழ்க்கையை வாழ விடுங்க. நிச்சயமா. அப்போ அப்படி உங்க பிள்ளைகள் வந்து இப்போ எப்படி இருக்காங்க? திருமணங்கள் ஆயிருச்சா? எப்படி இருக்கு? மகளுக்கு திருமணம் ஆகி ஒரு பேரன் ஒரு பேத்தி. பேரன் 11 படிக்கிறான், பேத்தி 9th படிக்கிறா. பையனுக்கும் திருமணம் ஆகிருச்சு. மருமகள் வந்து MA MPhil தமிழ். அவங்களுமே வந்து பையன் வந்து PhD படிக்க சொல்றேன் மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் வந்து பையன்கிட்ட என்ன சொன்னேன்னா, இது வந்து அவங்க விருப்பம்ப்பா, யாரையும் வந்து திணிக்க முடியாது, அவங்க விருப்பம் இருந்தால் படிக்கட்டும். இன்னொன்று, பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்து சம்பாதிக்கிறது லேசு. நீ வந்து படித்து ஒரு உத்தியோகத்துக்கு போகிற வரைக்கும் தான் போராட்டம். உத்தியோகத்துக்கு போயாச்சுன்னா நமக்குன்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் மாதம் வேலைக்கு போகிறோம், சம்பளம் வருது, நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு போடுறாங்க, டீ போட்டு கொடுக்குறாங்க, படுக்கிறோம், ஒன்றும் செய்கிறோம். ஆனால் இந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தையை பாதுகாத்து அதுகளை வளர்த்து ஆளாக்குறது வந்து ஒரு ஆணால் சாத்தியமே கிடையாது. அது பெண்களால் மட்டும்தான் முடியும். அந்த குழந்தைகளை இது பண்ணுறதுங்கிறது வந்து அவங்க அந்த பொறுப்பை செஞ்சாலே நீ வந்து உனக்கு பெரிய ரிலீஃப் அது. அதனால் அவங்க பொறுப்பில் விட்டுருன்னு சொல்லியிருக்கிறேன். இதுலையுமே வந்து ஒன்று என்னென்னா, தமிழக முதல்வர்களாக MG ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கும்போது ஒரு பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. 5ஆம் வகுப்பு வரைக்கும் பெண் ஆசிரியை தான் இருக்கணும் அப்படின்னு. அது வந்து உண்மையிலே அவங்க வந்து பெண்களோட அந்த சகிப்புத்தன்மை, அவங்கள அந்த ஈடுபாடு, குழந்தைகளை ஆளாக்குறதுல அவங்களோட ஈடுபாடு, அதெல்லாம் அவர் கணிச்சதுனால அதை கொண்டிருக்காரு. ஏன்னா 5ஆம் வகுப்பு வரைக்கும் குழந்தைகள் வந்து குழந்தைகளாக தான் இருக்கும். அந்த குழந்தைகளை வந்து நேர்வழிப்படுத்துறது எல்லாமே வந்து அவங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு கொண்டு வந்தார். ஆனால் அது பிற்காலத்தில் அது செயல்படுத்தலை. அது ஏன்னு தெரியல. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் சமுதாயத்துக்கு அது மிகச்சிறந்த பங்களிப்பை அளிக்கும் என்பது என்னோட ஆணித்தரமான எண்ணம். நல்லா சொன்னீங்க. அதாவது பெண்கள் கருணை இருக்கிறதுனா இடத்து, அதாவது அன்பு அதிகமாக இருக்கிற இடத்துல குழந்தைகள் வந்து அப்படி பைண்ட் ஆயிடுவாங்க. இது ஒரு விஷயம்மா. அன்பு அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம சொந்தக்காரங்கிட்ட காட்டுக்கிறது அன்பு, நமக்கு சம்பந்தமே இல்லாதவங்கள்ட்ட காமிக்கிறது கருணை. அது வந்து பெண் ஆசிரியைகள் வந்து
அந்த பிள்ளைய மேலே காமிக்கிற வந்து கருணை. அதனால தான் வந்து இப்போ ஆசிரியர்கள் ஜாஸ்தியாக இருக்கான்றீங்க. உங்கள் இப்போ மனைவி அவங்க எப்படி, அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்களா? அவங்க எப்படி? இல்லை, அவங்க இன்னும் 1 வருஷம் இருக்குது பணி நிறைவு பண்ணுறதுக்கு. அவங்க வந்து இதை வந்து நம்ம பணத்துக்கு ஈடான ஒரு உத்தியோகம் அப்படி எடுக்கிறது இல்லை. எல்லாமே ஒரு சேவை அப்படின்னு எடுத்தாச்சுன்னா பணி மன நிறைவுங்கிறது தானாக வந்துடும். அது கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, அரசு துறையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து பணத்துக்காண்டி செய்கிறோம் அப்படின்னு இல்லாமல் இது வந்து சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு எடுத்த பணம் வந்து எப்படினாலும் கிடைக்கத்தான் போகுது. நீங்கள் வந்து லெக்சரராக போனாலும் சரி, அரசு ஊழியராக போனாலும் சரி, மின்வாரி இன்ஜினியராக போனாலும் சரி, இல்லை இஸ்ரோவில் போனாலும் எங்கேனாலுமே வந்து நுழைஞ்சாச்சுன்னா பணம் கிடைக்கத்தான் போகுது. ஆனால் அதை சேவைன்னு நம்ம என்னைக்கு மனசில் இருத்துகிறோமோ அன்றைக்கி வந்து மனச்சுமையும் வராது, பணிச்சுமையாகவும் தெரியாது. நம்மளை அறியாமல் இந்த சொசைட்டிக்கு நம்ம செய்கிற அதிகபட்சமான ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட வலுவான எண்ணம். ரிட்டைர்மெண்ட் ஆகி எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு? 8 வருடம் ஆச்சு, 2015 மே. இப்போ இந்த பணி நிறைவு காலங்கள் எப்படி போயிட்டுருக்கு? இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பரபரப்பான வாழ்க்கை இல்லாமல் ஒரு அமைதியான சூழல் வந்திருக்கும். அது எந்த சூழலுமே வந்து நம்ம முதல்ல ஒரு 2 மாதம் ஒரு 3 மாதத்துக்கு வந்து அந்த சூழலில் நம்ம நுழையிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், யாராக இருந்தாலும் சரி. அது நீங்கள் நம்ம மாட்டுக்கு நுகத்தடி போடுறது இப்போ கிடையாது, தெரியாது. பழைய காலங்களுக்கு தெரியும். அது முதல்ல வந்து துள்ளத்தான் செய்யும், அப்படித்தான் இப்படி பிறகு போட்டாச்சுன்னா அது வாட்டுக்கு தெரியும். அது மாதிரி தான் நம்மளும். நீங்கள் வந்து ஒரு புது இடத்துக்கு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை திருமண வாழ்க்கையில் நுழையிறதா இருக்கட்டும், குழந்தைகளை வளர்க்குறதா இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான். ஒரு முதல்ல கொஞ்ச நாளைக்கு அதில் சிங்க் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க, சிங்க்ரனைஸ். அது கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே அது மனிதனால் எதையுமே சாதிக்க முடியும். எப்படி வச்சுக்கிறீங்க உங்களுடைய நாட்கள், உங்களுடைய நேரங்களை எப்படி பயனுள்ளதாக வச்சுக்கிறீங்க? அவங்க வந்து இப்போ நிறைய எழுதுவாங்க, படிப்பாங்க. இரவு 11:30 மணி 12 மணி வரை கூட அவங்க புத்தகம் எழுதுறது, மறுநாள் வகுப்பில் வந்து என்ன மாதிரி எடுக்கலாங்கிற தயார் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து 8:30 மணிக்கு நான் படுக்கைக்கு போயிடுவேன். அதனால் பகல் பூரா என்னென்னா காலையில் அவங்க வந்து சமையல் அப்படின்னா அவங்க அந்த வேணுங்கிறத சுருக்கமாக செஞ்சு வச்சுட்டாங்கன்னா மற்ற பொறுப்புகளை பூரா நான் எடுத்துக்கிடுவேன் கிட்டத்தட்ட. அது ஒரு கொஞ்சம் பொழுது போகும்னு வைங்களேன். இதில் வந்து பாரபட்சம் பார்க்கறது இல்லை. இது வந்து ஆணோட வேலை, இது வந்து பெண்ணோட வேலை அப்படின்னு எடுக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு குழந்தை வளர்க்குறது ஒன்று தான் பெண்ணோட வேலை, மற்ற எல்லாமே வந்து நம்ம வேலை தான். இது அதை கூட பகிர்ந்துக்கிறாங்க இல்லையா? ஆமாம், நிச்சயமாக சிறப்பாக செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன், அதை சொல்கிறேன். ஒரு முழுமையாக ஒரு பெண்ணுக்கு இந்த வேலை நீங்கள் அவங்க தான் வேலை நான் ஃபிக்ஸ் பண்ணலை, அவங்களால தான் முடியும் நினைக்கிறீங்க. அதாவது சிறப்பாக செய்கிறது அவங்களால தான் முடியும். ஆண்கள் காட்டிலும் சிறப்பாக செய்கிறது அவங்களால தான் முடியும், அவ்வளோதான். மற்ற எல்லா வேலையும் பிரிச்சுக்கலாம். இது வந்து உங்கள் வேலை, என் வேலை, ஆணோட வேலை, பெண்ணோட வேலை அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அப்போ உங்களுடைய நேரங்கள் உங்களுக்கு ஒரு இனிமையாக போயிட்டே இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. இப்போ பனிக்காலத்துலேயும் சரி, இப்போ சூழல்லையும் சரி, உங்களுக்கு நண்பர்கள் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய தொடர்பு இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? அது இந்த நட்பு அப்படிங்கிறது வந்து பாலிய சிநேகிதம் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனால் என்ன ஆகி போகுது அப்படின்னா, திருமணம், குழந்தைகள் படிப்பு அப்படிங்கிற வரை கூட அது ரொம்ப மிக நெருக்கமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் அவரவர் குழந்தைகளுக்கு திருமணம், அவங்க பேரம்பேத்தி, அவங்க சொந்தங்கள் கிளை பெருக பெருக, அவங்க தொழில் எல்லாம் மாற மாற அந்த சந்திக்கிறது, நேரடியாக பேசுறது, மனசு விட்டு பேசுறது வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சிருது. இது வந்து எல்லாருக்கும் இயல்புன்னு நான் நினைக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து ரிட்டையர்ட் ஆனவுடனே ஏதோ ஒரு இது மாதிரி இருக்குது. ஒரு சில பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் சொல்லலாமே, வீட்டில் வந்து சரியாக வந்து கவனிப்பு குறையுது, அந்த மாதிரி நினைக்கிறது உண்டு. அந்த மாதிரி எண்ணங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இருந்திருக்கா, இல்லை யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, இது வந்து நம்ம தனிப்பட்ட நபரோட எண்ணங்கள் பொறுத்து தான் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளோட பெற்றவங்க, பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் வந்து நம்மளோட ஒரு மனிதனோட கடமை. மனைவி, குழந்தை வந்து நம்ம ஏற்றுக்கிட்ட பொறுப்பு. கடமையும் பொறுப்பையும் நம்ம சரிவர செஞ்சால் நம்ம வாழ்க்கை நிறைவு பெற்று விட்டது. என்னைக்கு வந்து கடமையும் பொறுப்பும் முடிஞ்சிருச்சோ வாழ்க்கை நிறைவு பெற்றது. அதுக்கப்புறம் வந்து நம்ம எதிர்பார்ப்புங்கிறது வந்து தேவையே கிடையாது. அன்றைக்கு வந்து மனசில் சந்தோஷத்தை காட்டிலும் மன அமைதி மட்டும்தான் முக்கியம். ஏன்னா நம்ம வந்து பிள்ளைகள் விஷயத்தில் தலையிட்டு எதுவும் செய்ய போகிறதோ அது மாதிரி எதுவுமே கிடையாது. அதில் தலையிடாத வரைக்கும் அவங்க வந்து சுதந்திரமாக சௌரியமாக இருப்பாங்க. நம்ம தலையிட்டு அவங்கள தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சேர்த்தான். இன்னும் இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய அனுபவங்களையும் அவங்களுடைய கருத்துக்களையும் நமக்கு சொல்ல இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய விருப்ப பாடல் சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கண்ணதாசனோட தத்துவ பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஆண்டவன் கட்டளைங்கிற படத்தில் 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6ன்னு ஒரு பாடல் இருக்குது. அதையும் நீங்கள் கேட்டு பாருங்கள்.
முழுக்க உள்ளார்ந்து போய் கேட்டு பாருங்க, அது ரொம்ப உங்களுக்கு மனசை தோடும். அதில் ஒரு வரியும் வரும், உள்ளதை சொல்லி நல்லதை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். இது முத்தாய்ப்பான ஒரு செய்தியாக நான் எடுத்துக்கிறேன். சமூக நிலை அப்படிங்கிறதுல அப்துல் கலாம் ஐயா மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள பூரா பார்த்தீங்கனால இந்த வார்த்தையோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு. தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பதும் பண்பாகும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம்.
ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. இப்போ மூத்தோர் மொழி நிகழ்ச்சிக்காக நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க காமராஜன் ஐயா. அவங்க நிறைய தத்துவமான பாடல்களோட வாழ்க்கையையும் அழகா உள்வாங்கி அவருடைய அனுபவங்களை நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய காலங்கள் அது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இப்போ நிறைய சொல்லிட்டே இருந்தீங்க. உங்களுடைய இளமை பருவம் எப்படி இருந்தது? எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? அது கொஞ்சம் சொல்லவே இல்லையே. நான் விருதுநகரில் சக்திரிய வித்யாசாலா என்று அரசு உதவி பெறும் பள்ளிகள், விருதுநகரில் இருக்க முன்னோர்கள் அப்படி கல்விச்சாலைகளை திறந்து எங்களுக்கு இலவசமாக கல்வி கொடுக்கலை அப்படி இருந்தால் இன்னைக்கு நானும் எங்கள் அப்பா மாதிரி ஒரு கூலி தொழிலாளியாக போயிருப்பேன். பள்ளிக்கூடங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை அடிப்படையாக உயர்த்தினதுக்கு காரணமாக இருக்கு. பள்ளிக்கூடம், ஒழுக்கம், ஒழுங்கு. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு ஆசிரியர்கள் நினைவு கூறலாமே. ஆசிரியர்கள் இருந்திருக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா எலக்டிவ் சப்ஜெக்ட்னு உண்டு, 10ஆம் 11ஆம், அதாவது காமர்ஸு, இன்ஜினியரிங் அந்த மாதிரி உண்டு. இப்போ எல்லாம் எதுக்கு இதை எடுக்கிறோம்லாம் தெரியாது. இன்ஜினியரிங் எதுக்கு எடுத்தேன்னா தமிழ் இலக்கணம் கிடையாது, அதில் ஹிஸ்ட்ரி பிடிக்காது, ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி கிடையாது, அதனால் இன்ஜினியரிங் எடுத்தேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு எடுக்கலை. அப்போ எங்கள் வகுப்பு வாத்தியாராக திரு சங்கரபாண்டியன் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க சில சொல்கிற வார்த்தைகள்லாம் நமக்கு அறிவை தூண்டி விடும். அவங்க பேசுறது சினிமாவே கதி அப்படின்னு இருக்கும்போது அதை இது மாயையான விஷயம். அது சினிமா, நீ யோசிச்சு பாரு. நீ ஒரு கதாநாயகன் 10 பேரை அடிக்கிறாரு, இவரை எல்லையில் கொண்டே நிப்பாட்டிட்டா இவரே ஒருத்தரே 10-30 பேரை அடிப்பாருன்னா இவரை மாதிரி ஒரு 10 பேர் இருந்தால் 10 பேர் ராணுவத்துக்கு எப்படி கோடிக்கணக்கா செலவழிக்கணும்? அந்த சினிமா ஈர்ப்பு உங்களை கொண்டு வரதுக்காக இந்த வார்த்தைகளை இருக்கலாம். ஆனா அப்பதான் இதை யோசிச்சோம். அது வரைக்கும் நம்ம அந்த சிந்தனை வரல. அது மாதிரி அவங்க கூடயுமே நிறைய தர்க்கவாதம் பண்ணியிருக்கேன். அந்த வயசுலயுமே நான் தர்க்கவாதம் பண்ணியிருக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப பொறுமையா பதில் சொல்லுவார். நீங்க எப்படிப்பட்ட மாணவராக இருந்தீங்க? சொல்லுவாங்க எல்லாரும், நான் முதல் பெஞ்ச் மாணவன்வாங்க, சில பேர் நான் கடைசி பெஞ்சுன்னுவாங்க. நீங்க எந்த மாதிரி படிச்சீங்க? 7ஆம் வகுப்பு வரை படித்தேன். அப்புறம் ஒரு வருஷம் குடும்ப சூழல் காரணமாக சிவகாசியில் கடையில் ஆஃபீஸ் பாயாக போயிட்டேன். ஒரு வருஷம் படிப்பை நிப்பாட்டிட்டேன். திருப்பி விருதுநகருக்கு வந்தோம், பழையபடி சிவகாசியிலேருந்து பழையபடி படிக்க போகிறேன்னு சொன்னேன். படித்தேன், 8ஆம் படித்தேன். 7ஆம் படிக்கிற வரைக்கும் நான் கிளாஸில் இருக்கிற இடம் தெரியாது. ஜஸ்ட் 35 மார்க்கு அவ்வளோதான் வாங்குவேன். படிப்பை பற்றி பெரிய ஆர்வமோ இதோ எதுவும் கிடையாது. அந்த ஒரு வருடம் படிப்பு இல்லை, அதை விட்டு வர்றோங்கிறப்ப தான் அந்த படிப்போட அருமையே எனக்கு அன்றைக்கி தெரிய ஆரம்பித்தது. அது வரைக்கும் பள்ளிக்கூடம்னா என்ன, ஏதோ மாடு மாதிரி போக சாப்பிட, புத்தகத்திட்டு போக, எழுத, கொண்டு போகிற சாப்பாடை சாப்பிட, அப்படித்தான் இருந்தது. அது அந்த ஒரு வருஷம் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருந்து வெளியே வேலைக்கு போனதுனால தான் படிப்புன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் சிரத்தையாக படித்து வகுப்பில் 3ஆவது நிலை அந்த அளவுக்கு வந்தேன். ஆனால் நான் அப்படி நினச்செல்லாம் எதுவும் படித்ததில்லை. முதல் மாணவனாக வரணும், இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிலாம் எந்த காலத்தை கடைசி வரைக்கும் நான் நினச்சதில்லை. படிக்கிறத உள்வாங்கிக்கிடுவோம். அது சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்டோ அதை உள்வாங்கிக்கிடுவோம், அவ்வளோதான். மனப்பாடம் பண்ணி படிக்கிறது அந்த மாதிரி நான் என்றைக்குமே கடைசி வரைக்கும் நான் படித்ததில்லை. நல்ல அருமையாக சொன்னீங்க. அதாவது கல்வின்றது கற்றல் ரீதியாக இல்லாமல் அது உள்வாங்கி படிக்கிறதுன்றது தான் அந்த சிறப்பேவும். அதை அருமையாக செஞ்சுருக்கீங்க. அதனால தான் என்னமோ நீங்கள் அந்த கல்விக்கு நீங்கள் சொன்னீங்க, அது மாதிரி என் மனைவி இளம் வயதிலே திருமணமாகி வந்துட்டாங்க என் கூட, அதனால தான் அவங்களுக்கு கல்விக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்களா? அப்படி கிடையாது, நான் படிக்க சொன்னேன் அவங்கள. ஏன்னா அவங்க இப்போயே 90% மேலே மார்க் எடுத்தவங்க. அதனால் நான் அதை ஏன் விரயம் பண்ணுவானே, வயசும் கம்மியாக தான் இருக்குது, இன்னும் படிக்கலாம், ஒரு உத்தியோகத்துக்கு போகலாம், சுயசார்பாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போ அவங்களுக்கு வயது என்ன இருந்திருக்கும் அப்போ மறுபடியும் கல்வியை தொடர்ந்தப்போ? அவங்க 95 தான் படிக்க ஆரம்பித்தாங்க. 82 திருமணம், 95 இந்தி வகுப்புக்கு போக ஆரம்பித்தாங்க. அதை முடிச்சுட்டு மைசூர் யூனிவர்சிட்டியில் எம்ஏ ஹிந்தி படித்தாங்க, எழுதினாங்க. எழுதிட்டு ஒரு 6-7 வருஷம் ஹிந்தி டியூஷன் மட்டும் எடுத்தாங்க. பிறகு என்ன நினச்சாங்களோ, தமிழ் எம்ஏ தமிழ் படிக்கிறேன்னாங்க. சரி, இனிமேல் காலேஜ் போய் படிக்க முடியாது, கரஸ்பான்ஸில் படினா அதை படித்தா 1.5 வருஷத்துல எம்ஏ பாஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஒரு நெருக்கடியான காலம் உங்களுக்கு, ஏன்னா குழந்தைகள்லாம் இருந்திருப்பாங்க. ஆமாம், அதெல்லாம் எப்படி நீங்கள் சரி பண்ணி படிச்சிங்க? அது முழுக்க அவங்க தான் பொறுப்படுத்திக்கிட்டாங்க. அந்த காலகட்டங்களில் நான் அலுவலக பணி அதில் தான் முழுக்க கவனம் செலுத்தினேன். அந்த காலத்தில் அவங்களோட ஃபேமிலிக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அளப்பரியது. நீங்கள் அளவே சொல்ல முடியாது. ஏன்னா
வீட்டு வேலையும் பூரா பார்க்கணும், சமையல் பண்ணணும், எல்லாம் செய்யணும், வீடை பராமரிக்கணும், குழந்தைகளை பராமரிக்கணும், அவங்கள படிக்கிறத பார்க்கணும். இத்தனையும் செஞ்சு முடிச்சுட்டு படிக்கவும் செஞ்சாங்க. அது வந்து கற்பனைக்கு மீறின விஷயமா நான் நம்புகிறேன். அதை 2001 ஆரம்பித்து 2008 வரைக்கும் இங்கே ஒரு பிரிவில் வேலை பார்த்தேன். அது வந்து காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸ் போனால் நைட்டு 2-2:30 தான் வருவேன். 6 வருஷமே. அவங்க ஒரு நாள் கூட அவங்க அழுத்துக்கிட்டதோ சளிச்சுக்கிட்டதே கிடையாது. இப்படி போயிட்டு இப்படி வரீங்களே அப்படின்னு சொன்னதே கிடையாது அவங்க. நான் வந்து வீட்டில் நானாக சாய் வச்சுருப்பேன், கதவை திறந்து பூட்டிட்டு வச்சு சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டு நான் பாட்டு படுத்துருவேன். யாரையும் தொந்தரவு பண்ணுற வழக்கம் இல்லை. ஏற்கனவே அவங்களே அவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்கன்ட்டு. அதனால் எல்லா வகையிலையும் அவங்க இன்றைக்கி பிள்ளைங்க வந்து ஒழுங்காக இருக்காங்க, ஒழுக்கமாக இருக்காங்க அப்படின்னா அது வந்து இன்றைக்கி வந்து அவங்க வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் அது. நான் வந்து பொருளாதார ரீதியாக பார்த்துக்கிட்டதோட சரி, குழந்தைகளுக்கு சில விஷயங்களை சொல்லுவேன், அவ்வளோதான் மேம்போக்கா. மற்றபடி அவங்கள உருவாக்குனது போலாமே முழுக்க அவங்க தான். அவங்க சுயமாகவே அவங்கள செதுக்கிக்கிட்டதும் அவங்க தான். என்னோட பாட்டுங்கிற வந்து ஃபீஸு கட்ட சொன்னால் கேட்டுவேன், பஸ்ஸுக்கு பணம் கட்ட கொடுப்பேன், அவ்வளோதான் என் பாட்டு. மற்றபடி பூரா அவங்களோட சுயமாக அவங்களே செதுக்கிக்கிட்டது தான். குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. சரி, இப்போ வந்து இப்போ தலைமுறைகள் இருக்காங்க இல்லையா, மகன் இருக்காரு, மகள் இருக்காங்க, அவங்க குழந்தை வளர்ப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்லுவீங்க? இதையே தான் சொல்கிறேன். என் மனைவி கிட்ட என்ன நம்ம நடந்துக்கிட்டோமோ அதையே தான் பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவங்க விருப்பத்துக்கு மாறாக எதுவும் செய்யாத, ஒழுக்கம் மட்டும்தான் நம்ம பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்க வேண்டியது. மித்த எல்லாமே வந்து பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடு, அதுகளாக யோசித்து அதுகளாக முடிவெடுக்கட்டும் அப்படின்ட்டு. இது எதை வச்சுலாம் என்ன வாழ்க்கை அனுபவத்தை வச்சுத்தேன். குடும்ப சூழல், வேலைக்கு போனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாரம் குறையுமே நினச்சாங்க. நான் வந்து படிக்கணும்னு நான் விரும்பினேன். என்னோடய அத்தை வந்து என்னை படிக்க வச்சாங்க. படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய்விட்டு தனியார் கம்பெனியில் வேலைக்கு போனேன். மின்சார வாரியத்தில் வேலை கிடச்சது. எனக்கு அப்போ ஒரு குழப்பமாக இருந்தது. அதாவது மின்சார வாரியத்தில் வந்து வந்தால் நம்ம வந்து 1.5 லட்சம் பேர் இருக்காங்க, அவங்களில் ஒரு ஆளாக இருக்கணும். தனியார் கம்பெனியில் அன்னைக்கு நான் அந்த கம்பெனி முழுக்க என்னோட பொறுப்பில் இருக்கிற மாதிரி இருந்தது. அப்போ வந்து இதை விட்டுட்டு இந்த கூட்டத்துக்குள்ளே போய் சேரணுமா அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. மனசில் ஒரு குழப்பம். முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு குடும்பத்தில் ஐயம்மா, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி வீட்டில் அப்படி யாருமே, பெரியப்பா அப்படி யார் வீட்லையுமே படித்தவங்க இல்லை. நான் தான் அந்த குடும்பத்தில் முதல்ல வந்து படித்து வந்திருக்கேன். அப்போ எங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் காரைக்குடியில் வேலை பார்த்தார், விருதுநர் இருக்கார். அவர் அறிமுகமானார். நான் அங்கேருந்து காரைக்குடியில் அவர்கிட்ட போய் கேட்க போனேன், இந்த மாதிரி இருக்குது சார், எனக்கு குழப்பமாக இருக்குது, ப்ரைவேட்டில் இருக்கிறதா இல்லை கவர்மெண்ட் சர்வீஸ் போகிறதா. ஏன்னா அப்போ வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் ப்ரைவேட்டில் விட சம்பளம் கம்மி, அது ஒன்று வேறு இருந்தது. அப்போ அவர் இது வந்து உன்னோட பர்சனல் லைஃப், இது வந்து இதை செய்யின்னு நான் சொல்ல முடியாது, நீ தான் முடிவு எடுக்கணும். ஒன்று விஷயம் சொல்லலாம், அரசு உத்தியோகத்தில் வந்து ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ப்ரைவேட்டில் வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஜாப் செக்யூரிட்டி இருக்காது. முடிவு நீ எடுத்துக்கொண்டாரு. அப்போ நான் வந்து ஜாப் செக்யூரிட்டி தான் முக்கியம்னு நினச்சேன். ஏன்னா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து குடும்ப வாழ்க்கைக்கு உதவாது. ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன, அது தனிப்பட்ட இது அது. ஆனால் நான் என் குடும்பத்துக்குன்னு வரும்போது செக்யூரிட்டி தான் முக்கியம், ஜாப் செக்யூரிட்டி தான் முக்கியம் குடும்பத்துக்கு. கண்டிப்பாக. அதனால் வந்து ஜாப் செக்யூரிட்டின்னு நான் முடிவு எடுத்தேன். அதைத்தான் இன்னைக்கு நான் தலைமுறைக்கு சொல்கிறேன். நான் நீங்கள் யார், உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், அதையும் கண்ணதாசன் சொல்லியிருக்கிறாரு. உங்களை நீங்கள் அறிங்க, நீங்கள் முடிவெடுங்க. அது தப்பாக இருக்கலாம், ஆனால் தப்பில் இருந்து நீங்கள் சரியான விஷயத்தை கற்றுக்குருவீங்க, திருப்பி வந்து தப்புக்கு போக மாட்டோம். அதனால தான் நம்ம பேர பிள்ளைகளுக்கும் அப்படி செய்ய சொல்லி இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட அதான் சொல்லிட்டு. அப்போ இது உங்கள் விருப்பப்படலாம், நாங்கள் எடுத்துக்கலாமா? நிச்சயமா. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இப்போ விருப்ப பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இணைந்திருக்கின்ற மதுரை பண்பலை 103.3 மூத்தோர் மொழி. அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா?
தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா? பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா? பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா? பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இப்போ உங்களுடைய காலங்களில் பார்த்தீங்கன்னா சினிமா உங்களுக்கு விருப்பமாக இருந்திருக்குன்னு சொல்கிறீங்க. பள்ளி காலத்தில் நீங்கள் அதை பற்றி ஆசிரியர்கிட்ட எல்லாம் பேசியிருக்கேன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி விருப்பமாக உங்களுக்கு யாரை பிடிக்கும்? நான் வந்து ஒரு டீனேஜ் முடிவுக்கு வரும்போது ஒரு படம் 1001 எம்ஜிஆர் படம் முதல்ல பார்த்தேன். புத்தகங்கள் வாசிக்கிற புத்தகங்கள் இப்போ சுஜாதா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பன்முகத்தன்மை உள்ளவர். எப்படி கண்ணதாசன் வந்து தன்னோட அனுபவங்கள் பூரா தன்னோட பாடல்கள் மூலமாக சமுதாயத்துக்கு செலுத்தினாரோ, அதே மாதிரி சுஜாதா வந்து தன்னோட அறிவியல் ஞானம், பக்தி, அதனால் எனக்கு அவரை பிடிக்கும். எல்லா தளத்துலையும் பிடிக்கும் அவரை. சாண்டில்யன் படிச்சிருக்கேன், பாலகுமாரன் படிச்சிருக்கேன், ஜெயமோகன் அவர் கொஞ்சம் வித்தியாசமான எழுதுவார். அதாவது எல்லாமே ஒவ்வொரு தனி ஐடென்டிட்டி இருக்குது ஒருத்தருக்கும். அதில் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிட்டால் எனக்கு பிடிச்சது சுஜாதா. அப்போ இப்போ இருக்கிற வாழ்க்கை முறையோட எல்லாத்துலேயும் இப்போ இந்த இன்டர்நெட் அந்த மாதிரியான செய்திகள்லாம் போகுது. சில பேர் சொல்கிறாங்க வயதானவர்களுக்கு அதை வந்து புரிஞ்சிக்க முடியல, பேரன் பேத்தியை தான் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்ட்டு சில தாத்தா பாட்டிகள் அதை இணைஞ்சு போயிடுறாங்க. அந்த அப்படி நினைக்கல. நான் வந்து என்னென்னா அந்த காலத்தை வந்து கடந்து வந்துடுறோம். அது தேவையில்லைங்கிற நிலைமைக்கு வந்துடுது. நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன் இல்லையா, கடமை பொறுப்பு முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கெல்லாம் தேவையில்லை. இனிமேல் வந்து நம்ம உடம்பை பராமரிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள், மனசு அமைதியாக இருக்குது சில விஷயங்கள், அது போதுமானது. இன்டர்நெட்டை தெரிஞ்சுக்கிட்டா, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம புதுசாக எதுவும் போய் கிரியேட் பண்ண போகிறதில்ல, எதுவும் செய்ய போகிறதில்ல. அதோட தாக்கமும் நம்மளோட செயலோட தாக்கமும் எங்கேயும் இருக்க போகிறதில்ல. அப்போ எதுக்கு விரயம் பண்ணணும்? அப்போ வந்து நம்ம தியான நிலைக்கு போய் அமைதியாக இருப்போம் பேசாமல். இப்போ குழந்தைகளோ பேர பிள்ளைகளோ
நம்ம அனுபவத்தின் ரீதியாக மூத்தோர் மொழின்னு சொல்கிறீங்க. இதை மாதிரி நம்ம மேலே மரியாதை வச்சு அப்பா இந்த மாதிரி இருக்குது, இதை என்ன செய்ய அப்படின்னு கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுவோம். இல்லை அவங்க வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்துக்குருவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இன்டர்நெட் இருக்குது. நமக்கு ஈவன் 10வது படிக்கிற வரைக்கும் கூட எதுக்கு படிக்கிறோம், என்ன படிக்கிறோம் எதுவுமே தெரியாது. இன்றைக்கி பேரப்பிள்ளைய கூட அப்படி கிடையாது. என்ன கேட்டாலும் பதில் சொல்லுங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து தெரியணும்னு எதுவுமே இல்லை இன்றைக்கி பேரப்பிள்ளைகளுக்கு. உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு எப்படி? உடல் ஆரோக்கியத்துக்கு காலையில் ஒரு 1/2 மணி நேரம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது தேகாபியாசம்னு சொல்லி கொடுப்பாங்க. சிம்பிளாக அதைத்தான் பண்ண முடியும். அது 1/2 மணி நேரம், முடிஞ்சால் ஒரு 1/2 மணி நேரம் சைக்கிளிங், சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கு. இந்த சைக்கிளிங் அந்த தேகாபியாசமும் காலைல 8 மணிக்குள்ளே முடிச்சிருவேன். பிறகு வெளியெல்லாம் போகிறது அவாய்ட் பண்ணியாச்சு. தவிர்க்க முடியாமல் போகிறதா இருந்தால் வண்டியில் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். சாயந்தரம் வெயில் தாழ போய் வாக்கு போயிட்டு வரோம், அவ்வளோதான். அது போதுமானது. டயட்டு நமக்கு உடம்பு எதுக்கு செல்லுமோ அதை ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்றது இல்லை. உடம்புக்கு எது ஏற்றுக்கிறோமோ அதை மட்டும் சாப்பிட்றது. ரொம்ப நிறைவான செய்திகளோடு நம்ம விடைபெறலாம், நேரம் வந்துருச்சு. ஐயா, நேயர்கள் இந்த நிகழ்ச்சிக்கான விருப்பங்களில் உங்களோட பேசக்கூட விரும்பலாம். அதற்காக அவங்களுக்காக உங்களுடைய தொலைபேசி எண்களை சொல்லுங்கள். 80 72 62 27 92. 80 72 62 27 92. நன்றி ஐயா. இவ்வளோ நேரம் மூத்தோர் மொழி நிகழ்ச்சிக்கு ரொம்ப அருமையான செய்திகளை, தகவல்களை, சுவையான ஒரு பகுதியாக ஆக்கியிருந்தீங்க. விருப்ப பாடல்களோட நிச்சயமா இது எல்லாருக்கும் விருப்பமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. இளைய தலைமுறைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள்.